சொல்கிறேன், வட துருவ பகுதி தென் துருவ பகுதியில் கூட கம்ப்ளீட்டாக ஐஸ் பாறைகள்லாம் உருகிடுச்சுன்னா 200 மீட்டருக்கு வந்து கடல் மட்டம் உயர்வு இருக்கும். 200 மீட்டருக்கு உயரும். நம்ம இங்கே சென்னை இருக்கு இல்லையா, நம்ம கடலோர பகுதியில் 3 மீட்டர் ஹைட்டில் தான் நம்ம இருக்கோம். பீச் ஸ்டேஷன் சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்துட்டு ஏறத்தாழ 20 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இருக்குது. 200 மீட்டர் உயரம் ஏற்படும், நினச்சி பாருங்கள். இது வந்து இருக்காதோ அப்போ? ஆமாம், பல நிலங்களுக்கு போயிடும். இது வந்து 100 and 150 இயர்ஸ்க்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு நடக்காங்க. ஏன்னா இப்போமே வந்து பார்த்தீங்கன்னா 2080க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் தி கிளாசியஸ் இமயமலையில் இருக்காதுங்கிறாங்க. 50% ஆஃப் தி கிளாசியஸ் வந்துட்டு 2050 28க்குள்ள வந்து போயிருங்கிறாங்க. தேர்ட் போல்னு சொல்லக்கூடிய கிளாசியஸ்லாம் உருகிடும். கிரீன்லேண்ட் ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு வந்துட்டு உயர்வு ஏற்படும். 16 ஃபீட் அளவுக்கான அதனுடைய இன்க்ரீஸ் அப்படி இருங்கிறாங்க. ஆர்டிக்கால தான், அண்டார்டிக்கால தான் அதிகமான பனிப்பாறைகள் இருக்குது. அதுவும் வேகமாக உருகிட்டு வருது. ஆனால் அது இன்னொரு 100 வருஷம் எடுத்துக்குன்னு சொல்கிறாங்க. அது உருகிடுச்சு அப்படின்னா பல்வேறு விதமான இருக்குது. என்னென்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய குளோபல் வாங்கி அதை ஆக்சிலேட் பண்ணுது, அதை வேகப்படுத்துது. முன்னாடி நான் சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் 20-30 வருஷம் முன்னாடி இருந்தது. அவங்க சொன்னாங்க இன்னும் 100 வருஷம் ஆகும்பான்னு. ஆனால் நீங்கள் இந்த போக்கு அதிகரிச்சதுன்னா அது ஆக்சிலேட் ஆகும் இல்லையா, அப்போ இன்னும் வேகமாக உருகும் இல்லையா. அப்போ வேகமாக பனிப்பாறைகள் உருச்சுன்னா வேகமாக தண்ணி உயர்வதற்கான ஆபத்து இருக்குங்களா. இன்னொரு பிரச்சனை இல்லைங்களா, இந்த இதில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐஸ்லலாம் ஃப்ரோசன் ஐஸில் வந்துட்டு மீத்தேன் உறைஞ்சி போயிருக்கு. மீத்தேன் இருக்குது, பல லட்சம் கோடி வருடங்களாக அது இருக்குது. நீங்கள் அது உருகிடுச்சுன்னா அந்த மீத்தேன் வெளியே வரும். மீத்தேன் வருதுன்னா அது இன்னும், அது ஒரு கிரீன்ஹவுஸ் கேஸ் இல்லையா, இன்னும் ஹீட்டை வந்து அது பண்ணும். அப்போ அது இன்னும் ஃபாஸ்டன் பண்ணும். அதை மீத்தேன் பாம்னு சொல்கிறாங்க. உள்ள நிறைய வைரஸஸ் இருக்குது, ஆக்டிவ் வைரஸஸ் இருக்குது. ஜூனாட்டிக் டிசீஸை வந்து நமக்கு வந்து உண்டாக்கும். ஆர்டிக் பகுதியும் சரி அண்டார்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வைரஸ் இருக்குது. நமக்கு கொரோனா மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வைரஸ் இருக்குது. ஏன் கொரோனா பிரச்சனை, அது நம்ம பார்த்திராத ஒரு வைரஸ், நம்ம அடாப்ட் ஆக முடியாது இல்லைங்களா. அப்போ இந்த புது வைரஸ் ஜூனாட்டிக் டிசீஸ் வந்துட்டு நமக்கு ஆகலாம்.